அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாடி தோட்டத்தை பற்றி 2 விஷயம் சொல்கிறேன். உரமும் ப்ளஸ் அறுவடையும் உங்களுக்கு சொல்கிறேன். அறுவடைன்னா கனகாமரம் பூ அறுவடை, உரம்னா இதோ இப்போ சொல்லுவோம் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோ இந்த உரம் தான் அந்த உரம். இப்போது இது எல்லாம் போட்டு தான் இப்படி பூத்துட்ருக்கு. இது வந்து மாடி தோட்டம், மாடி மேலே. இது நான் அறுவடை பண்ணது கீழே மட்டும்தான் அறுவடை பண்ணேன். இதோ இப்போ ஊற்றுறேன் பாருங்கள். இதுதான் அந்த உரம், நான் சொல்கிற உரம். நீங்கள் தவறாமல் ஏதோன்னு இருக்காதீங்க. நான் சொல்கிறத கேட்டு அதன்படி செஞ்சு நீங்கள் நல்ல விளைச்சல் பாருங்கள். இது ஒரு செடிக்கு 1 லிட்டர் தண்ணி மட்டும், ஒரு லிட்டர் மட்டும் ஊற்றணும். நீங்கள் இது அதிகமாக ஊற்றக்கூடாது. இது மாதிரி கரெக்டாக ஊற்றிட்டு வாங்க. மேலேயும் இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். அது என்ன உரம்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நடுவில் நம்ம அந்த பூ அறுவடையெல்லாம் பார்த்துடலாம். என்னென்ன எப்படி வளர்க்கணும் செடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதெல்லாம் போட்டு தான் இந்த மாதிரி காய்ங்கள்லாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் வெயிலில் செடி நல்லா ஒரு 6 மணி நேரமாவது வெயிலில் இருக்கிற ஆர்கானிக்காக, எல்லாமே ஆர்கானிக், எல்லாரோடையும் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அழகு கத்திரிக்காய், கண்ணாடி கத்திரிக்காய். இந்த பூ பாருங்கள், சாமந்தி பூ என்ன நல்லா பூத்துட்ருக்கு. இதுக்கு நான் சொல்கிற உரங்கள் தான் நான் போடுறேனே. இந்த ஒரே செடியில், இது வந்து மாடியில் இல்லை, கீழே பாருங்கள். அந்த ஒரு செடியிலையே எவ்வளோ பூ. இது பக்கத்து செடி. எல்லாம் ஒவ்வொரு செடியிலையும் பூ நல்லா வந்திருக்குங்க. நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை மண்ணை கலரி இது மாதிரி அப்படியே போட்டு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா செடி மட்டும் நல்லா வந்துடாது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற உரங்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நல்லா செடி நல்லா வரும்னு சொல்லி நல்லா க்ரோத் வரும். பாருங்கள், நீங்களே பாருங்கள். நான் இத்தனைக்கும் நல்லா இது, ஆனால் நல்ல வெயில் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். ஃபைனலாக காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அவ்வளோ பூ அரும்பு இது இந்த கனகாமரம் பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோவும் இன்றைக்கி அறுவடை பண்ணேன். நீங்கள் இது மாதிரி நம்ம வீட்டில் அறுவடை பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணுமோ நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கம்பல்சரி உங்கள் செடியில் நல்லா க்ரோத் வரும், நல்லா பூ பூக்கும், காயும் நல்லா காய்க்கும். ஆர்கானிக் உரங்கள்னால் இது நான் சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த உரம். இது வந்து அரிசி கழுவின தண்ணி ப்ளஸ் வந்து இந்த வேப்ப இலை இருக்குது பார்த்தீங்களா, அது. அப்புறமா இந்த இந்த முருங்கை இலை தழை, அந்த முருங்கை இலைய தழையும் அந்த லீஃப்னால் அந்த இதழ்கள், அந்த நரம்புகள் இருக்குல்ல, அது, கொய்யா இலை, அப்புறமா அரிசி கழுவின தண்ணி எல்லாம் போட்டு 3 நாள் ஊற வச்சேன். அப்புறமா சாதா தண்ணி ஊற்றி 3 நாள் ஊற வச்சேன். அப்புறமா அரிசி கழுவின தண்ணி ஊற்றி 3 நாள் ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு அது நல்லா நொதிச்சு வந்த பிறகு நீங்கள் இது மாதிரி எடுத்து டைலூட் பண்ணிக்கணும். நீங்கள் என்னென்ன எப்படி போடணுன்றதை நான் சொல்கிறேன். அது இந்த மாதிரி 1 போட்டால் 2 போடுங்க போதும். 4 எல்லாம் ஊற்ற தேவை கிடையாது. இது மாதிரி இது பாருங்கள், 2 தான் ஊற்றுறேன். இது மாதிரி 2 ஊற்றுங்க, நிறையெல்லாம் ஊற்றாதீங்க. நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அது ஸ்ட்ரென்த்து போயிடும். கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் திக்காகவே ஊற்றினா ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நல்ல தழை சத்து கிடைக்கும் செடிக்கு. நீங்கள் இது ஊற்றி பாருங்கள். இப்போ எப்படி என் செடியில் பூக்குதோ அது மாதிரி உங்களுக்கு பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தாராளமாக இதை வந்து எனக்கு டைம் இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன். நீங்கள் வந்து அப்பப்போ ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா, 3 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் ஊற்றணும் தண்ணி கலந்து. இது மாதிரி கொஞ்சம் டைம் செலவானாலும் அரிசி கழுவும் தண்ணி வேஸ்ட்டு, அதையும் எடுத்து இதில் கலந்து ஊற்றி நமக்கு யூஸ்ஃபுல்லாகுது இல்லை. பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு கத்திரிக்காய் செடி.
இப்போ இந்த செடினால இந்த உரம் போடுறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. காயும் நல்லா நம்ம சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. இது மிளகா செடி பாருங்கள் எப்படி சரமாக இருக்குது. இதுக்கும் நான் இதை தான் போடுறேன். இது மாதிரி ஆர்கானிக் உரங்கள்னால் என்ன போடுவாங்க இவங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த உரங்கள் தான் நான் போடுறேன் எல்லா செடிங்களுக்கும். போட்டு எல்லா செடியும் எந்த செடி வச்சாலும் இது வந்து கோங்கீரைன்னு சொல்லுவாங்க. அதை நட்டு வச்சுக்கிற ஒரே செடி தான் பெருசாக வந்துச்சு. வந்த செடியெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. விதையை எடுத்து வச்சுக்குவோம் அந்த கோங்கீரையை. இது பாருங்கள் இவ்வளோ பூ கிடச்சிருக்கு. கீழே மட்டுமே இந்த பூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ தவறாமல் பார்த்துக்குங்க.